ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று சர்வ அமாவாசை. அனைவருக்கும், அனைத்து தரப்பினருக்கும் அமாவாசை. 4/8/2024 ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி சர்வ அமாவாசை திதி மாலை 5:32 வரை. அதன் பிறகு பிரதமை. நட்சத்திரம் பூசம் பகல் 2:57 வரை. அதன் பிறகு ஆயிலை நட்சத்திரம். எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திதியும் நட்சத்திரமும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாங்க, திதி அந்த நம்ம வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு, அறிந்த நண்பர்களுக்கு, அவருடைய பெரியவங்க காலமாயிட்டாங்க அப்படின்னா, அந்த திதி, அன்றைய திதி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் வருஷம் அவங்களுக்கு திதி கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக கொடுக்கறது தான் நல்லது. இங்கிலீஷ் தேதி கிடையாது. யாரும் இங்கிலீஷ் தேதி எழுதி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தேதி என்னவோ இதை எழுதிக்கிங்க, இந்த திதியை எழுதிக்கிங்க. இதை எந்த ஐரிட்ட கொடுத்தாலும் கரெக்டாக அந்த மாதம், அப்போ ஆடி மாதம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த திதி, பிரதமை திதி, திதியை திதி, அது அன்னைக்கு தான் அந்த பெரியவங்களுக்கு திதி கொடுத்தா அது ஏற்கும். அதே மாதிரி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்கள், இவங்க யாருக்காக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த நேரத்தை மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு, இந்த நேரத்தில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பகல் 2:57 வரை. அப்போ ஒரு குழந்தை இன்றைய தினம் பிறக்குது அப்படின்னா 2:57க்கு முன்னால், அதாவது ஒரு 1:30 மணிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன நட்சத்திரம் வரும்னா பூச நட்சத்திரம் வரும். சப்போஸ் அது ஒரு 3:30 பிறக்குது, அந்த டைம் இருந்ததுன்னா அதுக்கு ஆயிலை நட்சத்திரம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது நேயர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திதி, நட்சத்திரம், யோகம். யோகம் சித்த யோகம். இன்றைக்கி இந்த சித்த யோகத்தில் எந்த ஒரு காரியம் செய்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியும். ஆக சித்த யோகம், அமிர்த யோகம் 2 இருக்குது. 3வது ஒன்று இருக்குது. அந்த யோகம் தேவையில்லை, அது எதுவுமே செய்யக்கூடாது. அதனால் அந்த யோகத்தை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசிகளுக்கான ராசி பலனை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி நட்சத்திர கூட்டத்திலையும் முதலாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. முக்கியமான அருமையான நட்சத்திரம், எதிலுமே முதன்மையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் குழப்பங்கள் வரும், நீரினால் தொல்லை வரும். சாப்பாடில் குடிக்கிற தண்ணியில் ஆரம்பித்து, குளிக்கிற தண்ணி தான் இல்லை, பெரிய வெள்ளம் தான் இல்லை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியே கூட நம்ம ஒரு சுத்தமில்லாத தண்ணி குடிக்கும்போது அதனால் பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால, இன்றைக்கி மேஷராசிக்காரர்கள் தண்ணீர் விஷயத்தில், குடிக்கிற தண்ணியில் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அருமையான விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காரிய சாதனைகள் செய்வார்கள். காரிய சாதனை என்ன சார் அப்படின்னா, மற்றவர்களால் முடிக்க முடியாத ஏதோ ஒரு வேலையை எடுத்து நீங்கள் இன்றைக்கி முடித்து காட்ட போகிறீங்க. அதுதான் பெரிய காரிய சாதனையே இன்றைக்கி இருக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதிய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். நிறைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அதில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பிரித்து சேர்த்துக்கணும். அடுத்ததாக பரணி நட்சத்திரம் 4 பாதமும். இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். நல்ல செய்திகள் வரப்போகுது. திருமண செய்தியாக இருக்கட்டும், அது புத்திரபாக்கிய செய்தியாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான செய்திகள் வரப்போகுது. தன லாபம் இருக்க போகிறது. ரொம்ப அருமையான நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன முயற்சி புதுசாக பண்ணிங்கனாலும், அது காதல் முயற்சியாக இருக்கலாம், திருமண முயற்சியாக இருக்கலாம், எந்த முயற்சி எடுத்தீங்க, வேலை சம்மந்தமான முயற்சியாக இருக்கலாம், கல்வி சம்மந்தப்பட்ட மேல்நாடு போய் படிக்கணுன்ற அந்த முயற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி கிடைக்க போகிறது. நண்பர்கள் உறவினர்கள் வருகை, வீட்டுக்கு நிறைய வீடு கலகலன்னு இருக்க போகிறது. ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் 110% பலத்தோடு இருப்பார். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் அந்த ஒரு ராசியில் சந்திரன் அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பெண்களால் அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ வீட்டில் பாகப்பிரிவினை நடக்குது, அதில்
சகோதரிகள்லாம் வந்து சம பங்கு அப்படிங்கிற வார்த்தைகளை பேசி கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பேசுனா அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக துணி வாங்கிறது, நகை வாங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி போய் பண்ணலாம். அருமையான நாள். எல்லாத்துலேயுமே நல்ல சக்ஸஸ் ரேட்டு நிறைய இருக்க போகிறது. 3ஆம் இடமே வந்து 3, 6, 11 இது மாதிரிலாம் வந்து சந்திர சூரியர்களுக்கு ரொம்ப அருமையான வீடு. அதனால் அங்கே சந்திரன் சஞ்சரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 4 பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, எல்லாமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. காலையிலேருந்தே அவங்க எழுந்ததுலேருந்து ஒரு நல்ல மன ஆனந்தத்தோடு இருக்க போகிறாங்க. இவங்க மேற்கொள்ளக்கூடிய இன்றைய பயணங்கள் அமோகமான நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தான் சார் இருக்குது. ஏன் அப்படின்னா அலுவலகத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய நடத்தைன்னு சொல்லாமா, அப்படி இருந்தால் அதனாலேயும் வந்து சில சிக்கல்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீண் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகமான பண லாபம், தன வரவு இருக்குது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகிறது. இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2 பாதத்தில் ரொம்ப அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. ஆக மொத்தம் இன்றைக்கு 80% நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் புதனோட ஆதிக்கத்தில் வராங்க. இவங்களுக்கு வந்து ராசிப்படி புதன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. மிதுன ராசிக்கு அவங்களோட ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அருமையான பலன்கள் தான் சொல்லணும் நியாயமாக. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து எந்த ஒரு கிரகமும் இருக்குமோ ரொம்ப நல்லா இருக்கிறதா தான் சொல்லணும். ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாத, நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத சில அவமான சொற்கள் இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டி வரலாம். புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கூடவே சூரியன் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு அபவாதம், ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதுலேருந்து எப்படி சார் தப்பிச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும்போது புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதிரியான வீண் கெட்ட பேர்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு வீண் அபவாதம் வரும்போது உங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த கோபம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு மனதில் தேவையில்லாத ஒரு கவலைகள் வந்து போகும். சில பேருக்கு வந்து இந்த சாப்பாட்டு மேலேயே வெறுப்பு வந்து வெளியில் போயிடுது, வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் இதில் வருது மிதுன ராசியில். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே ஜென்ரலாக பார்க்கும்போது கோபம் அதிகமாக வரக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நடராஜருடைய நட்சத்திரம். அதனால் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முயற்சிகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன்னா கொஞ்சம் டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் இழுத்து அடிக்கப்படலாம். வீண் அலைச்சலும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்களுக்கு வந்து நீங்கள் ரஸ்லாஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அமோகமாக இருக்க போகிறாங்கன்ற இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை சொல்லலாம். அரசு வகையில் அனுகூலமான நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது. பெரிய ஆட்களுக்கு வந்து அரசு அந்த சொல்லுவாங்க விருதுகள், அதில் மாதிரியான ஒரு அமைப்பு, இதெல்லாம் இன்றைக்கி இவங்களுக்கு நல்ல செய்தியாக வரப்போகிறது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 65லேருந்து 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்க ராசியிலேயே சந்திரன் இருக்குது, அவங்க ராசியிலேயே சூரியன் இருக்குது, அவங்க ராசியிலேயே புதன் இருக்குது. அதனால் ஜென்மத்திலே 3 கிரகங்களும் இருக்குது. ஒரு கிரகம் இருந்தாலே தாங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கிரகம் நம்ம ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சம்மந்தப்பட்ட பொறுப்புகள்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா மனோகாரகன், மூட் அவுட்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எதில் பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கும், சன்ற மாதிரி இருக்கும். அது போகிறத்துக்கு இவங்களுடைய ராசியிலே புதன் வேறு வந்து உட்காந்துருக்காரு. அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவினர்களுக்குள்ள வீண் கலகங்கள் வரலாம். புதன் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுவார், கலகம் பண்ணி விடுறதெல்லாம் பண்ணுவார். சில பேருக்கு வந்து இந்த ஃபாரின் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடச்சி உடனே கிளம்பக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு வந்து தன நஷ்டம், பண நஷ்டம் கொஞ்சம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகள் இல்லை, எங்கே எது போனாலும் நல்லாயிருக்கும். அலுவலகத்துலேயே நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்க போகிறது. பூச நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. அதில் பார்த்திங்கன்னா அதனால் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வீண் பேச்செல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இவங்க வாயால் பேசக்கூடிய அந்த பேச்சாலே இன்றைக்கி சில பிரச்சனைகள் வரலாம். அதனால்
ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நியாயமாப்படும், அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அது அவங்களுக்கு வந்து அந்த காரியம் அந்த செயல் வந்து தப்பாக படலாம். அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செய்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்ன சார் பிரச்சனைன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் சார். உங்கள் உடல்நிலை கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுடைய இந்த சஞ்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புதனுடைய சஞ்சாரமாகட்டும், சூரியனுடைய சஞ்சாரமாகட்டும் எல்லாமே ராசியில் இருக்கும்போது உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி 60லேருந்து 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைக்கி 12ல் சந்திரன். சந்திரன் வந்து 12ல் இருக்கும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா, வெறுப்படிக்கும். அதே சமயம் பணம் வந்து போகிறதே தெரியாது. உங்கள் பையை விட்டு அந்த பணம் நகர்ந்து போகிறதே தெரியாது. தன நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 12வது ராசி உங்களுக்கு ராசிக்கு பின்பக்கமே வந்து சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன் புதன் உட்காரும்போது பார்த்திங்கன்னா எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். புதனால் வந்து புதன் 12ல் இருக்கார் இல்லைங்களா, அதனால் எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். உங்களுக்கே தெரியாத சில நோய் நொடிகள் உங்களுக்கு தாக்கலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வருது அப்படிங்கிறது டாக்டர் செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் இன்றைக்கி மெடிக்கல் செக்கப் போக வேண்டிய முக்கியமான நாளாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் இன்றைக்கி வந்து காரிய சாதனை செய்ய போகிறீங்க. என்னமோ ஒரு பெரிய அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாதனைகளை இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்திலேயோ அல்லது செய்தொழில் வியாபாரத்திலேயோ செய்வீங்க. குறிப்பாக இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், எல்லாமே வந்து என்ன சார் ஆண்களுக்கு தான் சொல்லிங்களா? இல்லவே இல்லை. ஒரு ராசி பலன் எடுத்திங்கன்னா ஆண்கள் அல்லது பெண்கள் 2 பேருக்குமே சேர்ந்த பலன்கள் தான். சொல்கிற பலன்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். மகர நட்சத்திரம் அப்படின்னா அதில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் இது சமமான பலன். ஆனால் கேட்குறாங்க, அதனால் சொல்லுவாங்க. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பூர நட்சத்திரம் வந்து அருமையான ஒரு அம்பிகையின் அருள் பெற்ற நட்சத்திரம். இவங்க வந்து இன்றைக்கி அதாவது புதுசாக வியாபாரம் பண்ண போகிறேன், புதுசாக முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே நல்லபடியாக முடியும். சுப செய்திகள் வந்து சேரும். அடுத்தது உத்திர நட்சத்திரம் முதல் பாதம். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நல்லா ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள். இந்த மியூசிக் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆக மொத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 75% நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 11ல் சந்திரன் ரொம்ப அமோகமான தன லாபம் உண்டு. ரொம்ப நல்ல பலன்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரன் பயனுள்ள இருக்கும்போது நல்லதாக செய்வார். உங்களுக்கு உண்டான குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களை வந்து சேரப்போகிறது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். புதன் 11ல் வந்தால் என்ன சொன்னாங்கன்னா, மனைவி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். உத்திரம், இந்த கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் வருது. இது ரொம்ப அமோகமான நல்ல நாள் இவங்களுக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். விருந்து உபச்சரணைலாம் நல்லாயிருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம்னு உங்களுடைய பொழுது இன்றைக்கி ஆனந்தமாக போகிறது. ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதமும் இதில் வருது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போவீங்க, அங்கேருந்து திரும்பி வர முடியாமல் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்கும். அதனால் வெளியில் சாப்பிட வேண்டிய இருக்கும். வெளி உணவு அப்படின்னா எச்சரிக்கையாக நல்ல இடத்துல சாப்பிடுங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் தான் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்துக்கணும். உங்களுடைய பொருள் ஏதோ ஒன்று மிஸ் ஆக போகிறது பார்த்துக்கோங்க. அது செல்ஃபோனாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான பொருளை வந்து மிஸ் பண்ணதுக்கு உண்டான, அதாவது அதை தவற விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருடர்கள் வருவாங்க, எடுக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதம். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி அருமையான நாள். பெரியோர்கள் மூதாதைகளுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. உங்களுடைய தன லாபம் அவ்வளோ அமோகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். ஆகமொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்த நம்ம பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசியில் வந்து சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதமும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறது. அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்குங்க. அது உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறது சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ராசிக்கு 12 அல்லது லக்னத்துக்கு 12 வந்து அயன சயன போகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார்.
அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது வந்து அயன சயன போகம். அயனம்னா படுக்கை, சயனம்னா தூக்கம், போகம்னா உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து கேது உட்காரும்போது இந்த 3ம் பாதிக்கப்படலாம். சர்ப்பதோஷ அமைப்பு. இதுக்கு சரியான பரிகாரம் பண்ணால் இதுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா முக்கியமாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகிறது. சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இருக்கவங்க வந்து தலை பிரச்சனை, தலையில் ஏதாவது இந்த தலை முடியில் கொட்டுறது அல்லது தலைவலி, ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு மருத்துவரை பார்க்க வேண்டிய முக்கியமான நாள். அதனால் ஒரு மனக்கவலை வந்தாலும் வரலாம். அது சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முயற்சி திருவினையாக்கும் அந்த ப்ரோவர்ப்லாம் நீங்கள் மறந்துடணும். வீண் அலைச்சலுக்காக போயிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் சிலருக்கு சாகசம், அதாவது இந்த பெரிய பெரிய வேலைகளில் கம்பெனியில் வந்து வேலைகள்லாம் முடிக்க முடியாமல் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி பிடிச்சிட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சேர்ந்தது. இதில் வந்து நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க. டொனேஷன்ஸ் கொடுக்கறது, ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம், இதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையப்போகுது. ஆக மொத்தம் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 65லேருந்து 70% வரைக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாயுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கோவப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா முருகர் வந்து கோவப்படக்கூடியவர். அதனால் அவருடைய தம்பி தான் வந்து அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய். இவருடைய அனுகிரகம் தான் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் 9ஆம் இடத்துல நல்ல அருமையான நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து மாற்றங்கள், அதாவது பதவி உயர்வு, அதுமாதிரி சம்பள உயர்வும் சேர்த்து கிடைக்க போகிறது ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அரசாங்க வேலை வந்து ஏதாவது போனாலும் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக அருமையாக முடிய போகிறது. அரசு அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்க போகிறது. உறவினர்கள் நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட சிரித்து பேசி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய முக்கியமான நாள். அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் செலவை குறைக்கணும். வீணாக செலவை தேவையில்லாத ஆட்களுக்கு பண்ணுறதும் தப்பு, தேவையான ஆட்களுக்கு பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வீண் செலவுகள் வரும். அதனால் இந்த செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து இதை முயற்சி பண்ணுவோம், முயற்சி திருவினையாக்கும், அது இது மெயின்மை அதெல்லாம் கரெக்டு. பட் இன்றைக்கி உங்கள் கிரகச்சாரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் வந்து சக்ஸஸை கொடுக்காது. கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்திலேயோ அல்லது வீட்லேயோ இருக்கக்கூடிய பெண்களால் வீண் விவாதத்தால் சச்சரவுகள் வரக்கூடும். அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பேசாமல் இருந்தது நல்லது. மற்றபடி சாப்பாடு அதெல்லாம் போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பெண்களோட வீண் விவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து 70லேருந்து 75% நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன், சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. இந்த சந்திராஷ்டமத்தும் போது எல்லாத்தையும் முடித்து வீட்டில் போய் ஜம்முன்னு ஃபேனை போட்டு படுத்துருங்க சார்லாம் சொல்லப்படும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க. புதுசாக நான் உனக்கு வாங்கித்தரேன்னு சொல்லாதீங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி, நான் உதவி செய்வேன் இந்த நேரம் அப்படிங்கிற வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கீப்பப் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு காதலில் வெற்றி. சார் சந்திராஷ்டமம் சொல்லி காதல் வெற்றி அப்படின்னா அது பாட்டுக்கு அது சார், இது ஒன்றும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். இது காதல் வெற்றி, திருமண முயற்சிகள் வெற்றி, எல்லாமே இப்போ லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே பார்ட்னர்ஸாக வரும்போது அந்த இடம் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. காரிய சாதனை செய்ய போகிறீங்க. மற்றவங்களால் முடிக்க முடியாத விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து சாதனை பண்ண போகிறீங்க. புராண நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சினிமா, மியூசிக் பார்ட்டி, இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி வெளியூரில் போய் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர வேண்டிய முக்கியமான நல்ல நாளாக இன்றைக்கி அமைகிறது. ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். இன்றைக்கி வந்து செய்தொழில் வியாபாரத்தில் தன லாபம் ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்குற இடத்துல பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது.
ஆனால் என்ன பண்ணால் சில பேர் வந்து வெளியில் போவாங்க, அங்கேருந்து திரும்பி வர முடியாமல் போகும். அதனால் இன்றைக்கி அங்கே தங்க வேண்டியிருக்கும், வெளி இடத்துல தங்குற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 7ல் இருக்கும்போது நல்லது தான் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நல்லா உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கைகூடும். திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து 5ஆம் இடத்தில் குரு வர்ற மே மாதம் வரைக்கும் 2025 மே மாதம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப இழுத்தடிக்காதீங்க. பெண்களுக்கு ஒரு காலத்தில் வந்து டிமாண்ட்ஸ் இருந்தது. அப்போது ஆண்கள் வந்து அவங்கள இந்த மாதிரி வரதட்சணை அது இதுன்னு கேட்டு கொஞ்சம் டிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது பெண்கள் கம்மி ஆகிட்டாங்க, ஆண்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால் பெண்களுக்கு தான் இப்போ போகிற போக்கு பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுக்க வேண்டிய வரும் போல இருக்குது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு அதுவுமே நல்ல பாசிட்டிவான நல்ல செய்திகள் வரப்போகிறது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா புதன் வந்து மகர ராசிக்காரருக்கு ரொம்ப அருமையான இடத்துல இருக்குது. மனைவி மக்களை விட்டுட்டு ஃபாரின் போகிற மாதிரி, வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குது. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேச்சை குறைச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா வீண் கலகங்கள் வரலாம். அது வந்து இந்த புதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 3, 4 பாதம் உள்ளவங்களுக்கு மகான்கள் தரிசனம் இருக்க போகிறது. காஞ்சிபுரம் மகானில் ஆரம்பித்து எந்த அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மகான்களை போய் இன்றைக்கி அவங்க அரிஷ்டானங்களையோ இல்லை அவங்களுடைய இதையோ சபையோ போய் பார்த்து வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வீண் சிக்கல்கள் இவங்களை தேடி வரும். இவங்க சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்றைக்கி இவங்களை தேடி வரலாம். அதனால் கொஞ்சம் அது சம்பந்தமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு மனஸ்தாங்கலை வெளியில் சுற்ற போகிறாங்க. தேவையில்லாத கோச்சிக்கிட்டு அப்படி எனக்கு வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சச்சரவில் மாட்டக்கூடிய ஒரு சச்சரவான நாள். ஆகமொத்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு 75% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 6ஆம் இடத்துல சந்திரன். 6ல் சந்திரன் இருக்க கடன் தீர்வதற்கான எல்லா வழிகளும் தெரியும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்டு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த வழியில் வந்து தீர்றதுக்கு வழிகள் இன்றைக்கி கிடைக்கும். இல்லை உற்றார் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி வந்து ஏதாவது நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லை பேங்க் வழியில் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்குள்ளான எல்லா வாய்ப்புகளும் இன்றைக்கி அருமையான நல்ல செய்திகளாக வந்து சேரப்போகிறது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைக்கும். ரொம்ப அருமையான வெற்றின்னு சொல்லலாம். அவங்க பாடுபட்டு செலக்ட் பண்ணி எடுத்து நல்ல அருமையான வெற்றி. அதிக லாபம் கிடைக்க போகுது. செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. சதய நட்சத்திரம் 4 பாதமும் இதில் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க அனுகூலம் நல்லா இருக்குது. இவங்களுடைய பண முடை கொஞ்சம் இவங்களுக்கு மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும். அதிகமான கடன் இருக்குன்னு போதற்கு பணமுறை இருக்கலாம். அதனால் ஒருத்தருக்கு உதவி கேட்க போக அவங்க தரமாட்டேன்னு சொல்ல போக வீண் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த கும்பராசியில் வருது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நல்ல காரியம்லாம் பண்ண போகிறாங்க. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ஏதாவது தான தர்மம் பண்ணுறது, பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அது மாதிரி ஒரு அருமையான நல்ல நாளாக இருக்குது. அமோகமான ஒரு நல்ல பலன்கள் கொண்ட நல்ல லாபம், தன லாபம் இருக்கும், வஸ்திர லாபம் இருக்கும், விவசாயிகளுக்கு தானிய லாபம் இருக்கும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி லாபம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல லாபகரமான நாள். ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி வந்து 75% நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசிக்கில் வந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி 2மே முழு நட்சத்திரங்களாக இது இருக்குது. இன்றைக்கி வந்து இவங்க சந்திரனோட சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது என்ன ஆகுனா, பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அது இன்றைக்கி தீரும். பேசி முடிவெடுக்கலாம். அதில் வந்து கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு உண்டான நல்ல செய்திகள் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சேர்க்கை இருக்கும். அதாவது சொல்லுவாங்க சத்சங்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நல்லவங்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க, பழைய நண்பர்களெல்லாம் எங்கேயா பார்ப்பீங்க. அது மாதிரியான ஒரு அருமையான நாள். நீங்கள் இன்றைக்கி ஈடுபடக்கூடிய எல்லா காரியங்களும் நல்ல அமோகமான நல்ல வெற்றியை பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இதில் பார்த்திங்கன்னா வீண் சிரமம், தேவையில்லாத ஒரு காரியத்தில் அது தேவையே இருக்காது. மற்றவங்களை கேட்டிங்கன்னா அது எதுக்கு போனேன்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போயிட்டு அது சரியாக முடியாமல் போய் ஒரு மாதிரி வெறுத்து போய் ஒரு
கொஞ்சம் மனசு சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு இன்றைக்கி சமயத்தில் கிடைக்காது. ஏதோ ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்கே சரியான உணவு கிடைக்காம இன்றைக்கி உணவுக்காக எங்குகின்ற நாள்னு சொல்லலாம். அதனால் எங்கே போகிறீங்கனாலும் கொஞ்சம் கேரையில் ஏதாவது கட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அது ரொம்ப முக்கியமானது. பெண்களோட வீண் விவாதம் வேண்டாம். மனைவியாக இருக்கட்டும், அக்கா தங்கையாக இருக்கட்டும், பெண்களெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. அவங்க யாரும் ஒத்துக்கிறதும் கிடையாது. யாரும் சாரின்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால் வேண்டாங்க விட்ருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் விளைகிறது உங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 75லேருந்து 80% நல்ல பலன்களை சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.